அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் தூத்துக்குடியில் இன்றைக்கி சிவன் கோயிலில் தேரோட்டம் நடந்துகிட்ருக்கு. என் மகா எங்கள் பாவாலாம் போயிருக்காங்க பார்க்குறதுக்கு. நமக்கு அடுப்படியில் கொஞ்சம் வேலை இருக்குது. சாப்பாடு கொஞ்சம் வயசானவங்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டியது இருக்குது. வேறு யாரும் இல்லை, எல்லோரும் தேரோட்டத்துக்கு தான் போயிருக்காங்க. அங்கே அன்னதானம் உண்டு, அங்கே சாப்பிடுவோன்ட்டு போயிருக்காங்க பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் பக்கத்து வீட்டில் பாம்பு வந்துருச்சு. பக்கத்தில் இடங்கள்லாம் ஒரே செடி கொடி, ஒரே காடு மாதிரி கிடக்கு. அன்றைக்கே அவேர்னஸ் வீடியோவில் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதனால் இன்றைக்கி எங்கள் வீடெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கு பண்ண பார்த்துக்குங்க. சமையலை கொஞ்சமாக வச்சு முடிச்சுட்டு இன்றைக்கி புளிக்குழம்பு தான். புளிக்குழம்பு வச்சு முட்டை வச்சுருக்கு, பாசிப்பயிறு கூட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு சாதம் கொஞ்சம் வைக்கணுன்ட்டு பத்தெல்லாம் திரும்ப வச்சேன் பார்த்துக்குங்க. அப்புறம் மோர் தான் எல்லாேருக்கும் கொடுக்கும். வெயில் ஆரம்பிச்சிருச்சுல, அதனால் மோர் தான் கொடுத்துக்கிட்டுருக்கு. இன்றைக்கி தான் மதிய சமையல் எடுத்திருக்கேன். இந்த எடுத்து வச்சுட்டு வீடை கொஞ்சம் நீட்னஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம பாத்திரங்கள்லாம், சாப்பாடு பாத்திரம் வைக்கிற இடம்லாம் கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால் அந்த வேலைகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி சமையல் வேலையை சீக்கிரம் முடிப்போம் அப்படின்ட்டு சமையல் வேலை தான் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி இப்போ நான் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது மணி 12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், 12-12:30. அப்புறம் பசங்க எனக்கு கோவில் வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்ருக்கேங்க, தேரோட்டத்தை. அதை தான் நான் அப்லோட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது மணி 9 மணி ஆகிட்டு, 9-9:30 ஆகுது. நான் அப்லோட் பண்ணிட்டேன், போட்டு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். எங்கள் ஊர் தூத்துக்குடி தேரோட்டத்தை மதுரையில் உள்ள சித்திரை திருவிழா மாதிரியே இருக்காது, கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். எங்கள் ஊருக்கு தந்தாக்கில் எங்களுக்கு இருக்கும், சூப்பராக இருக்கும் தேரோட்டம். இப்போ தேரோட்டம்லாம் முடிஞ்சு வர்றதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வேலைகள் எல்லாம் முடிச்சு வச்சிடணும். ஏன்னா நம்ம கிச்சனுக்குள்ளே வேலையை முடித்தா தான் நான் இங்கிட்டு இந்த பாத்திரம் வைக்கிற இடம், இந்த இடத்தெல்லாம் நீட் பண்ணணும். ஒரே பூச்சி ஒட்டையாக இருக்குது அப்படின்ட்டு அந்த வேலைகளை முடிச்சுருவோம் அப்படின்ட்டு அந்த மேலே வலையெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம், கண்ணாடி இதுக்கு மாட்டுறதுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு சாப்பாடு பாத்திரம் வைக்கணுங்க, அந்த இடம் ஃபுல்லாக ஒரே இதாக இருந்துச்சு, குப்பைமேடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒதுக்கி தடுக்கி எடுத்து, அதுக்கப்புறம் நிறைய கவருங்கள், அரிசி பை, அந்த பை, இந்த பை எல்லாம் ஜாமான் சப்பு சப்புன்னு வாங்குவோம்ல, அந்த கவர்கள் ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒதுக்கி, அப்புறம் சின்ன சின்ன பாக்ஸுங்க, டப்பாங்க. சரி, தயிர் ஊற்ற, ரசம் ஊற்ற வேணுமேனு வச்சுக்கிட்டே இருந்தேன். அதே இன்றைக்கி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே கடைக்கு போட்டுற வேண்டிய டப்பாங்க எல்லாத்தையும் பறக்கி, வேண்டாதெல்லாம் பறக்கிட்டேன். இப்போ இது கொடுக்குறத மட்டும் அடுக்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அடுக்கி பறக்கி எடுத்தோன்னே தான் வீடு கொஞ்சம் ரொம்ப தெளிவாக இருக்குது. பார்த்தீங்களா, பார்க்கும்போதே தெரியுதா? கட்டியிருக்கீழெல்லாம் எல்லாம் நீட் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. அப்படி குப்பை பாருங்கள் இவ்வளோ டப்பாங்க எல்லாம் கழிச்சிட்டேன். எல்லாத்தையும் கழித்து, ஏன்னா பக்கத்தில் பாம்பு வந்துச்சுன்னு சொன்னோன்னே, இப்போ பாம்பில் தான் நிறைய பேருக்கு இறப்பு இருக்குது. கடவுள் நமக்கு என்ன எப்படி விதி எழுதியிருக்கோ அதான் நடக்கும், அது ஒன்றும் சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குவோம், நம்மளை நம்பி பிள்ளை இருக்குல்ல அப்படின்ட்டு எல்லாத்தையும் நீட் பண்ணோம். அப்புறம் பாத்ரூமுக்குள்ளேயே ஒரு கண்ணாடி இதுக்கு வலை வாங்கிட்டோம். வலை வாங்கி ஒட்ட போகிறோம், வாங்கியாச்சு, ஒட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்களா எப்படி நீட் பண்ணிட்டு, எப்படி தான் சாப்பாடு பத்திரம் வைக்கும்போது நமக்கு ஒரு இதாக தான் ஆகும், இடம் அடைக்க தான் செய்யும். இருந்தாலும் நம்மளும் எவ்வளோக்கு எவ்வளோ நீட் பண்ணணுமோ பண்ணிடுவோம். நல்லா இது நீட் பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நைட்டுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா மாவு அரைக்கலை. அதுக்கப்புறம் சப்பாத்தி நேற்று நைட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன். அதனால் இன்றைக்கி லீவ் விட்ருவோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு தான் இந்த வேலையவே தொடங்கினேன். எவ்வளோ டப்பா, எவ்வளோ குப்பை, இன்னும் நிறைய குப்பை இருக்குது. டீப்பெல்லாம் எடுத்து வெளியில் போட்டு, அதுவும் பாம்பு மாதிரி அதுக்குள்ளே போய் எதுவும் அடைஞ்சிக்கிட்டு இருந்துக்கூடாதுல, இந்த டீப்பெலாம் சுற்றி வெளியில் கொண்டு வச்சுட்டேன். அதுக்குள்ளே எதுவும் ஏறி உட்காந்துடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு, பூரான் கூட பார்த்ததே கிடையாது இங்கே அதனால் நம்ம எப்படி இருக்கோமோ அது மாதிரி இருந்துக்கலாம்ல பத்திரமா. நானும் எங்கள் ராமேஸ்வரத்தில் பாம்பெல்லாம் பார்த்துருக்கோம். பாம்பு மேலே கீழே அப்படிலாம் இருக்கும், பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் பயம் கொடுக்குது. பாம்பு கடினால நிறைய பேர் இறந்து போகிறதுனால வீடியோ வேறு நிறைய பேர் பயங்கரமாக போடுறாங்க. அதை பார்க்கும்போதே பயமாக இருக்குது. கொஞ்சம் இதாக போட்டாவது இதாக இருக்கும், பயப்படுற மாதிரியே போடுறாங்க. எவ்வளோ குப்பைன்னு பார்த்தீங்களா? ஒதுக்கிட்டேன், கழித்து போட்டுருவோம். திரும்ப எங்கள் பாபா இவ்வளவா இருக்குது அப்படின்னாங்க. ஓகேங்க, பாய்ங்க.